வான்கோழி வறுவல்ல மறைஞ்சிடக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம இப்ப விரிவாக சொல்ல போறோம். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுங்க. பொட்டாசியம் சத்தும் இரும்பு சத்தும் இதுல அதிகமா இருக்கு. ஸோ ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உதவுது. ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க உதவுது. ரத்த சோகை நோயை ஈஸியா குறைஞ்சிடும். உடல்ல புதிய ரத்தத்தை உற்பத்தி செய்யறதுக்கு இது உதவி செய்யுது. உடல் பலவீனத்தை குறைஞ்சி உடலுக்கு தேவையான சக்தியை நாள் முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்கு. கால்சியம் சத்தும் பாஸ்பரஸ் சத்தும் இதுல அதிகமா இருக்கிறதுனால மூட்டு வலி பிரச்சனை ஈஸியா போகிடுது. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியா குறைச்சிடுது. பற்களையும் உறுதியா வச்சுக்குது. புரத சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துது. அதனால மன அழுத்தத்தை ஈஸியா இது குறைச்சிடுது. வைட்டமின் B6 வைட்டமின் B12 இதுல இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்குது. இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க செய்யுது. வயதானவங்களுக்கு ஏற்ற உணவாக இருக்கு. இது மூட்டு நார்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் டோபாமின், செரட்டோனின் இது எல்லாமே உங்களுடைய மனசை உற்சாகத்தோட வச்சிருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்துகிட்டு இருக்குது. செரிமானத்துக்கு ஏற்ற ஒரு உணவுன்னு கூட இதை தாராளமா சொல்லலாம். ரொம்ப சீக்கிரம் செரிமானம் அடையும். வயிற்றுக்குடலோட சீரமைப்பு உதவக்கூடிய ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்குது. குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கு தேவைக்கேற்ப புரத சத்தும் தாதுக்களும் இதுல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏற்ற சத்தான உணவாக இது இருந்துகிட்டு இருக்குது. கொழுப்பு குறைவாக இருக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால ஹெல்த்தி நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறவங்க தாராளமா இந்த உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. நிறைய புரத சத்து இதுல இருக்கு. ஸோ வான்கோழியில அதிகமான நார் சத்துக்களும் புரத சத்துக்களும் இருந்துகிட்டு இருக்கிறதுனால தசைகளோட வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. முக்கியமா உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்குது. குறைந்த கொழுப்பு சத்து இதுல இருக்குதுங்க. அதாவது நீங்க சிக்கனோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்க, வான்கோழி இறைச்சியில கொழுப்பு ரொம்ப குறைவாகவே இருக்கு. அதனால தாராளமா இந்த உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகரிக்குது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஜிங்க், அதுக்கப்புறம் செலினியம் இது போன்ற தாதுகள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு திறனை பல மடங்கு மேம்படுத்திடுது. வைட்டமின் பி சத்துக்கள் அதிகமா இருக்கு. முக்கியமா சொல்லணும் வைட்டமின் B6 வைட்டமின் B12 இது எல்லாமே இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துது. ரத்த சுழற்சியை மேம்படுத்துது. ரத்த சோகை நோயை குறைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உடல் எடையை குறைக்கணும், உடல் எடையை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இது சாப்பிடுங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுல அதிகமான புரத சத்து இருக்கு, குறைந்த கலோரியோட இருக்கு. அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற அற்புதமான உணவாக இது இருந்துகிட்டு இருக்குது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு, ஜிங்க் சத்து அதிகமா இருக்கு. அதனால ரத்தம் சார்ந்த குறைபாடுகள், ரத்த சோகை குறைபாடுகள் எல்லாம் போக்கிடும். நிறைய புதிய ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அற்புதமான உணவாக இது இருந்துகிட்டு இருக்குது. ட்ரிப்டோபேன் அப்படிங்கிற அமினோ அமிலம் இதுல இருக்கிறதுனால செரட்டோனினுடைய சுரப்பை தூண்டி மன அழுத்தத்தை குறைக்குது. வான்கோழி வறுவலை பொறுத்த வரைக்கும் பொரிச்ச உணவாக இருக்கிறதுனால எண்ணெய் குறைவாக ரெடி பண்ணி சாப்பிடணும். ஸோ சத்தான முறையில தயாரிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை வான்கோழியை உணவுல சேர்த்துக்கிட்டு சாப்பிடுங்க. முக்கியமா வான்கோழி குழம்பு அப்படி இல்லைன்னா வான்கோழி வறுவல் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா முழுமையான சத்தான உணவாக இது இருக்கிறதுனால எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும்.